ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி கிரேவி தான் பண்ணியிருக்கேன். பன்னீர் கிரேவி. இதுக்கு கிரேவி கொஞ்சம் ஸ்பெஷலாக யூனிக் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அண்ட் ஒரு திக் கன்சிஸ்டன்சியோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இந்த கிரேவியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு சைல்டுஹுட்டில் நிறைய நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் சில ரெசிபீஸ்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெத்தடில் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணது தான் இந்த பன்னீர் கிரேவி. அண்ட் இது கூடவே நான் கொஞ்சம் ஃபுல்கா தான் பண்ணேன் நான். ஸோ அந்த ஃபுல்காவும் நான் வந்து அவங்க சொல்லி கொடுத்தது தான் நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ லெட்ஸ் சி ஹவ் ஐ எம் மேக்கிங் திஸ் கிரேவி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்ரேஷன் ஒர்க் எதுவும் பெருசாக பண்ணலை. ஆனியன் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் டொமேட்டோ கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆனியன் தான் நான் இதில் போட போகிறேன். ஸோ சாட்டே பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பட்டர் அண்ட் ஆயில் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணி இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ஸ்கொயராக பீல் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் தான் நான் இப்போ இதில் போட போகிறேன். இதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த சாட்டே பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எதுவுமே நான் சாட்டே பண்ண போகிறது ஜஸ்ட் ஆனியன் அவ்வளோதான். இந்த ஆனியனை ரொம்பலாம் வந்து கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்குலாம் சாட்டே பண்ண வேண்டாம், கொஞ்சம் வதங்கினாலே போதும். இது கூட வந்து நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் அண்ட் கேஷ்யூஸ் நான் சேர்த்துருக்கேன். அது வதங்கின பிறகு நான் அது கூடவே ஒரு டொமேட்டோ அளவு பார்த்திங்கன்னா ஒரு டொமேட்டோ ஒரு ஆனியன் அவ்வளோதான் இது அளவு. ஸோ இதை வந்து தனியாக எடுத்து நான் சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் ஒன்று வச்சுருக்கேன். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு வந்து இந்த கிரேவிக்கு உண்டான டேஸ்ட்டே அது. அண்ட் அது எப்போ ஆட் பண்ணுறோன்றது தான் மேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அந்த கஸ்தூரி மேத்தி தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கஸ்தூரி மேத்தியை நம்ம சாட்டே பண்ணும்போதே நம்ம அதை சேர்த்து நம்ம சாட்டே பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த கிரேவி பண்ணாலும் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஸோ இதை நான் சாட்டே பண்ணி இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் தனியாக. இதோட பார்த்திங்கன்னா நான் தனியாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்பெஷலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் இதை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி ஆனால் பேர்ன் ஆகிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அந்த பச்சை மிளகாத்தூள் வாட போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு செகண்ட் இருந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நான் வந்து கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ இதை போட்டு நான் சாட்டே பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நான் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் கிடையாது, இதில் வெறும் ஆனியன் மட்டும்தான், பீல் பண்ண ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ். இதில் வாசனைக்கு நான் குடமிளகா போடுறேன். நான் குடமிளகா ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா பண்ணுற கிரேவி அளவு அப்படி. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹாஃப் குடமிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இட் இஸ் ஆப்ஷனபிள். ஸோ இந்த காம்பினேஷனை நான் போட்டு சாட்டே பண்ணிக்கிறேன். ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது நான் வந்து இது கூடவே தேவையான அளவு பன்னீரும் போட்டு எடுத்துக்கிறேன். இது இறக்கிறதுக்கு முன்னாடி அகெயின் இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுலேயும் நான் கஸ்தூரி மேத்தி போடுவேன் நான். ஸோ கஸ்தூரி மேத்தி வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பேஸ்ட் பண்ணும்போதும் வந்து போட்டு அரைச்சாலும் அண்ட் இதில் சாட்டே பண்ணி தனியாக போட்டு அரைச்சாலும் அதோடைய ஸ்மெல்லையும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதுதான். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டெப் நான் வந்து பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன், செகண்ட் ஸ்டெப் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அதே பேனில் வந்து சோம்பு, சீரகம், அப்புறம் பே லீஃபு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு நான் தாளித்து எடுத்துக்கிறேன். இது தாளித்து பொரிஞ்சு நல்லா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஃபைனலி சாப்டு ஆனியன் ஒரு ஹாஃப் ஆனியன் வச்சுருக்கேன், அந்த ஆனியன் நான் இப்போ இதில் போட்டுக்கிறேன். இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டில் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஸோ அதை ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இது வந்து காமன் கிரேவி மெத்தட் தான். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்ம அதே அகெயின் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் அண்ட் சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இதோடைய ஸ்டெப்பை எப்படின்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணுற மாதிரி. ஸோ இது போட்டு இது கொஞ்சம் பொரிஞ்சு நல்லா இதாகி வரணும். அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரும். நான் என்ன பண்ணேன்னா இதே ஸ்டெப்பில் வந்து அந்த ஃபைன் பேஸ்ட் வச்சுன்னா அதையும் இதோட ஆட் பண்ணிட்டேன். நான் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு இனிமேல் தான் நான் கொதிக்க வைக்க போகிறேன். அது ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிச்சா போதும். நமக்கு 15 மினிட்ஸ் நான் வந்து சிம்மில் வச்சு கொதிச்சு எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா. இதுக்கப்புறம் நான் வந்து சாட்டே பண்ணி வச்ச இந்த ஆனியன் அண்ட் பன்னீரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிரேவி வந்து கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும், கிரேவியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி கஸ்தூரி மேத்தி தனித்தனியாக போட்டு எடுத்து அரைச்சி வச்சோம் அப்படின்னாக்கா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இருக்கும்
கொஞ்சம் ப்ராசஸ் பெருசு தான், பட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சு நான் பண்ணிக்கிறேன் மேடம். ஆல்மோஸ்ட் இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நமக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஃபைனல் ஸ்டெப்பாக அகெயின் நான் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன். இதை மூடி போட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு மீடியம் ஸ்லோலையோ இல்லை சிம்லேயோ வச்சு கொதிச்சா போதும். அதோட கிரேவி ரெடியாக எடுத்து இதில் நான் கொத்தமல்லிலாம் எதுவுமே தூவ போகிறது கிடையாது. இது வந்து கஸ்தூரி மேத்தி தான் இதில் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இன்ஃப்யூஸ் ஆகி தெரியும் எனக்கு. ஸோ கொத்தமல்லி பொடி வந்து நமக்கு தேவை கிடையாது. அதோட வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் தான் இதில் மெயின் மேட்டர். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி மாவுலாம் நான் பரிசெஞ்சு வச்சுட்டேன். ஸோ அந்த சப்பாத்திக்கு தேவையான இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்காக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ரீம் வந்து வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம க்ரீம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கப் மில்க் ஆட் பண்ணால் போதும். மில்க் வந்து நிறைய ஆட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஈவன் நிறையாவும் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்ப கிரேவியோட கன்சிஸ்டன்சி மாறிடும். ஸோ க்ரீம் போதும். இந்த மாதிரி ஃபுல்கா நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்காவோடு சேர்த்து இந்த கிரேவியும் சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஃபுல்கா மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் சாஃப்ட் ஆகிறதுக்கு வந்து மெல்டட் கீ இருக்கும் இல்லையா, அந்த கீ இது பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் கிரேவி வந்து எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள். பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாட்டே பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பண்ண டின்னர் ரெசிபி. சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும். சப்பாத்தி பாருங்கள் ஃபுல்கா வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும். பிக்கும் போதே நமக்கு வந்து தெரியும் எவ்வளோ லேயராக வருது அப்படிங்கிறது. அண்ட் பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ நல்லா, எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அப்படின்றது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ்லாம் இன்ஃப்யூஸ் ஆகி நல்லாவே இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்